ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு நீட்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் குண்டு மிளகா கூட எடுத்துக்கலாம். நான் மிளகா வந்து 1.5 கிலோயும் தனியா 1 கிலோ எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் சப்போஸ் அதிகமாக வேணால் தனியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாவும் தனியாக மட்டும் தான் சேர்ப்பாங்க. நான் என்னென்ன சேர்க்குறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுவுமே புரியும். நான் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு 50 தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்து 50 எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு லைட் ப்ரௌன் ஆனதும் அதையுமே தனியாக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு விரல் மஞ்சள் எடுத்திருக்கேன். அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை வறுக்க தேவையில்ல, அதை அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உடச்ச கடலை, இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்து இதுவுமே லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நான் வந்துட்டு வீட்டில் இருக்க பொருள் வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால் வந்து அளவு வந்து நான் சொல்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி போதும் கடுகு. அது வந்துட்டு நல்லா பொரியணும், அப்படியே பச்சையாக சேர்த்துடாதீங்க. எப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். அது வந்து கடையிலேருந்து வெடித்து மேலே வரணும், அந்த அளவுக்கு நல்லா கடுகு மட்டும் வறுத்துக்கோங்க, இல்லைனா அது பச்சை ஸ்மெல் இருக்கும். அதேமாதிரி வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மெத்தட்டை தான் செய்வேன், அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், குழம்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். கிரேவியும் அதிகமாக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அரிசி வந்துட்டு ஒரு அழகு எடுத்திருக்கேன். ஒரு அழகு எப்படின்னா 200 கிராம் வரும். இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா, மாவு மில்லுக்கு அரைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மிளகு, சீரகம், நான் இன்றைக்கி வந்து சோம்பு சேர்க்கல. சோம்பு டேஸ்ட்டு பிடிச்சவங்க சோம்புமே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சீரகம் மட்டும் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக நம்ம கையை இப்படி எடுத்தோன்னா சூடாக இருந்தால் போதும், ரொம்ப பொரியணுன்ற அளவுக்கு அவசியம் இல்லை. இதையுமே வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் எதாவது ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் அது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு நான் சேர்ப்பேன் எப்போவுமே. கட்டி பெருங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுமே வந்து ஒரு மாதிரி ஹார்டாயிரும். அதனால் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது இந்த மாதிரி பொரியணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா பெருங்காயமே இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக அது வந்து ஈவனாக எல்லா சைடுமே வந்துட்டு புரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு நம்மளோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை வெயிலில் வந்துட்டு காய வச்சு எடுத்தாலும் ஓகே தான். எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்துட்டு கடையிலேயே போட்டு லைட்டாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த நம்ம பெருங்காயம் வறுத்த எண்ணெய் அதிலேயே போட்டு நல்லா பொரிய வச்சுட்டேன். அதுதான், அவ்வளோதான். கலந்த மிளகாத்தூளோட ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் காஷ்மீர் தூளும் வீட்டிலேயே அரைச்சிப்பேன். கொஞ்சமாக 1 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்துட்டு சும்மா கொஞ்சமாக 1/4 கிலோ அந்த அளவுக்கு வந்து தனியாக மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதுவுமே தனியாக நம்ம போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 1/2 hour நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு தூக்குச்சட்டியில் போட்டுட்டு அரைக்க போக வேண்டியது தான், அவ்வளோதான். இதை வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டு கரெக்டாக 1 வீக் ஆச்சு. ஆனால் எனக்கு டைமே இல்லை, இன்றைக்கி செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மாவு மில்லுக்கு தான் கிளம்பியாச்சு. நான் மட்டும் போகிறதான் பிளானு. அப்புறம் அம்மா வரும்னு சொன்னாங்க. சரி, குழந்தைங்களுமே வீட்டிலே இருக்காங்க, லீவ் விட்டாச்சு, எங்கேயும் கூட்டு போலையே அப்படின்ட்டு, வாங்க கடைக்கு தானே, நான் வர வேணான்னு சொன்னேன். வந்தால் அங்கே எப்படியோ மிஷின் அந்த மிளகாத்தூள் நெடி இருக்கும், மூஞ்செல்லாம் எரியும், வராதிங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் கேட்கவே இல்லை. வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போம்மா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கம்மா, முடிஞ்சிடும். நாங்கள் போகிற அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ அதிசயமாக கடை வந்து காலியாக இருந்துச்சு. இல்லைன்னா 2-3 பேர் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க வெயிட்டிங்கில். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இந்த வாழையில் வந்துட்டு கொழுக்கட்டை, பூர்ணக்கொழுக்கட்டை வந்து ஒரு பாட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வயசில் அவங்க வந்துட்டு அதை செய்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்கள்ட்ட வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு பசங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டேன். வீட்டில் வந்து சாப்பிட்லான்னா பசங்களுக்கு பொறுமை இல்லை அது வரைக்கும். சரி, ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன். அது வரைக்குமே வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 hour எல்லாமே நல்லா அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அரைச்சது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு, அந்த மீன் குழம்பு, அதுக்கெலாம் கிரேவி வேணும், சிக்கன் கிரேவி அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிரேவி தரும். வெங்காயம் தக்காளி நம்ம கம்மியாக சேர்த்தா கூட வந்துட்டு இந்த மசாலா சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு கிரேவி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வெறும் மிளகா, தனியா மட்டும் தான் நான் அரைப்பேன், இதெல்லாம் சேர்த்ததில்லை அப்படின்னா ஒரே ஒரு சேர்த்து அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை நீங்களும் இந்த மாதிரி தான் வீட்டில் அரைப்பீங்கன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் என்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு
ஒரு 20 நாளுக்காச்சும் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிளகாத்தூள். அதை எடுத்து ஒரு பக்கம் வந்துட்டு கைப்படாத தண்ணி படாத அளவுக்கு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு காஷ்மீர் தூள் தான், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு காரம் கம்மியாக வேணும் ஆனால் நல்ல கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மசாலாஸ்லாம் வந்துட்டு வெளியே வாங்குறது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ வீட்டிலேயே நம்ம நல்ல முறையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்த்தியுமே கூட கண்டிப்பாக. காஷ்மீர் தூள் சேர்த்து நான் வந்துட்டு சேமியா பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.